வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 6 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி இந்த மாநிலத்தினர்தான் மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் இந்த மாநிலத்தினர்தான் பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கர்வாலி இந்த மாநிலத்தினர்தான் உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் ஃபுக்டி இந்த மாநிலத்தினர்தான் கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசப் அலி மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுநித பாத்திரன்னு சொல்லலாம். சுத்த அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. ரம்பா கிளர்ச்சியா மானியம் கழகம்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி காளித சிகோத்சவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமகி மந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆயுஷ் சனரக்ஷன் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத் 2018. மகாராஷ்டிராவிற்கு விவசாய சூரிய மின்சக்திக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி எவ்வளவு கடன் வழங்கியுள்ளது? $460 பில்லியன். தென்கொரியாவின் உயர் கௌரவமான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டொனால்ட் ட்ரம்ப். எல்லை தாண்டிய மின்சார உள்கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? நேபாளம். நிலக்கரி அமைச்சகத்தால் தொடங்கப்படும் நிலக்கரி பகுப்பாய்வு டேஷ்போர்டின் பெயர் என்ன? கோயிலா சக்தி. உத்தரப்பிரதேசத்தின் புதிதாக அறிவிக்கப்பட்ட 76வது மாவட்டத்தின் பெயர் என்ன? கல்யாண் சிங் நகர். 2025ஆம் ஆண்டு ICC மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற நாடு எது? இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா நாடை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. DY பட்டேல் ஸ்டேடியம் நவி மும்பைல தான் இந்த 13வது ICC உமன்ஸ் டோர்னமெண்ட் உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துச்சு. இதுல ஷஃபாலி வர்மா பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதும் தீப்தி சர்மா பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் விருதும் வாங்கியிருக்காங்க. இந்த ICC விமன்ஸ் உலகக்கோப்பையோட முதல் பதிப்பு 1973ல இங்கிலாந்துல நடந்துச்சு. அதுல ஜெயிச்ச நாடும் இங்கிலாந்து தான். இந்த வருஷம் செப்டம்பர் 30ல இருந்து நவம்பர் 2 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு. நியூயார்க் வாஷிங்டன் ஃப்ரீடமை தோற்கடிச்சு மேஜர் லீக் கிரிக்கெட் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மத்திய மண்டலம் துலீப் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 9வது ஆசிய கோப்பை 2025 துபாயிலே ஜெயிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஜமைக்காவை தாக்கிய சூறாவளி எது? மெலிசா. ஆல்ஃபிரட் புயல் ஆஸ்திரேலியா தென்கிழக்கு கடற்கரை தாக்கியிருக்கு. சக்தி சூறாவளி அந்தமான் கடல். இலங்கை அந்த பேர் வச்சது இலங்கை. ராகசா தென்கிழக்கு ஆசியா புயல். மிட்டாக் புயல் தெற்கு சீனாவின் குவாண்டம் மாகாணத்துல கரையை கிடந்திருக்கு. உலகின் மிகப்பெரிய அட்லாஸ் அத்துப்பூச்சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காணப்பட்டது? கர்நாடகா. உலகின் மிகப்பெரிய கட்டிட முகாப் சவுதி அரேபியா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை காலனி சாலமன் தீவுகள் அமைஞ்சிருக்கு. உலகின் மிக உயரமான பாலம் ஜுவாங்ஜாங் கிராண்ட் கானியன் சீனால அமைஞ்சிருக்கு. பீப்பல் நதி நதிக்கரை மேல. லடாக்ல 19,400 அடி உயரத்துல DROன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உலகின் மிக உயரமான மோட்டார் சாலையை மிக்லா பாஸ்ல உருவாக்கியிருக்காங்க. 20வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? மலேசியா. மலேசியால குலாலம்பூர் அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. கனானசிஸ் கனடா 51வது ஈஸ்வர் உச்சி மாநாடு 52 2026 பிரான்ஸ் நாட்டில் நடக்க போகுது. முதல் சர்வதேச பாலி மாநாடு இலங்கை. அப்புறம் 4வது கடலோர காவல்படை உலகளாவிய உச்சி மாநாடு ரோம் நாடு நடத்தியிருக்காங்க. 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு துபாய் நடத்தி முடிச்சிருக்காங்க. பெலும் பிரேசில் நவம்பர் 10 to 26 வரை 21 வரை COP30 காலநிலை உச்சி மாநாடு. மலேசியா 47வது ஆசிய உச்சி மாநாடு அக்டோபர் 26 to 28 நடத்தியிருக்காங்க. வியட்நாமின் ஹானோய் நகரில் நடைபெற்ற ஐநா சைபர் கிரைம் மாநாட்டில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 72. தொழிலாளர் அமைச்சகம் ஈஸ்வரம் போர்ட்டல் ஆகஸ்ட் 26, 2021 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு ஐநா 1944ல
சிகாகோ மாநாடு மூலமா உருவாக்கியிருக்காங்க. மெர்கோசூர் தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு 1991 அஸ்சினிசியன் ஒப்பந்தம் மூலமா உருவாச்சு. எஸ்டே 100 விமானங்களை தயாரிப்பதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ரஷ்ய நிறுவனம் எது? யுஏசி. அமெரிக்கா மற்றும் துருக்கி மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்குவதற்கான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா முழுவதும் 300 மெகாவாட் சூரிய மின் திட்டங்களுக்கு DRDO உடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. கோலாலம்பூர்ல இந்தியா மற்றும் அமெரிக்கா 10 ஆண்டு பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அக்டோபர் 31.